Hi everyone, this is Nazir, founder of TRADEGENIUZ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகின் பண்ணுற ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் உள்ளே வளர்ந்தா ட்ரேடிங் பண்ணுறேன்டாலே எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் இட். ஏன்னா ட்ரேடிங் பண்ண எதுக்காக வரும்னா ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே உடனே ப்ராஃபிட் பண்ணணும் தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர, ப்ராஃபிட் பண்ணுறதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் என்னுடைய கேபிட்டலை தக்க வச்சுக்கிறேன். அதாவது மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதை எத்தனை பேர்ட்ட போய் சொன்னாலும் சரி, நம்மளை வேற மாதிரி நம்ம போர்ட்ரேட் பண்ணுவாங்க. சரி, இதுதான் உண்மை. ஏன்னா மார்க்கெட்டில் 10 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து அதை ஒரே ட்ரேட்டில் விடுறவங்களும் இங்கே இருக்காங்க. சரி, அப்போது நான் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற ப்ராஃபிட்ஸை தக்க வச்சுக்க தெரிஞ்சுக்கணும், சஸ்டெயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நான் எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய ப்ராஃபிட்ஸை தக்க வச்சுக்க முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பேசுவீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, என்னோட கேபிட்டலில் நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளோ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணணும்னா நினைப்பாங்க, தவிர அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க, ஸோ பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் 10,000 ரூபாய் போட்டால் 1 lakh ப்ராஃபிட் பண்ணலாமாங்க. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் 1 crore ப்ராஃபிட் எடுத்தேன், 2 crore ப்ராஃபிட் எடுத்தேன், 15 லட்சம் ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னா அவங்க எவ்வளோ ரிஸ்க் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை. அதுதான் உண்மையான ஒரு நிலவரமே. பட் அவங்க அந்த இடத்துக்கு ரிஸ்க் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேபிட்டல் சைஸ் அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு 15 லட்சம் நான் கையில் வச்சிருக்கீங்க. ஒரு 15 லட்சம் வச்சுக்கிட்டு நான் 2 கோடி எடுக்கணும்னு நினைச்சா நீங்கள் 15 லட்சத்தையும் ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கணும். உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் எப்படி சொல்றது, உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், உடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது நான் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் பொறுமையாக ட்ராவல் பண்ண. இப்போ 15 லட்சம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ட்ராவல் பண்ணணும். சரி, நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ப்ராஃபிட் பண்ணாதான் நான் ஒரு பெரிய ட்ரேடர், நான் ப்ராஃபிட் பண்ணாதான் பெரிய ட்ரேடர். அப்படிலாம் கிடையாது. அந்த இதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் உங்கள் கேபிட்டல் எவ்வளோ நீங்கள் பிஸ்னஸுக்கு முதலீடு பண்ணுறீங்களோ அந்த முதலீடை காப்பாற்ற தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடர். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடை காப்பாற்ற தெரியணும். நீங்கள் முதலீடை காப்பாற்ற தெரியாமல் நான் ட்ரேட் பண்ணணும் ஓடி லாஸ் பண்ணுறதுக்கு நிதானமாக பொறுமையாக என்னோட முதலீட்டில் நான் 1% ரிஸ்க் எடுக்க போகிறேன். எனக்கு கேபிட்டல் இப்போ ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு வச்சிங்களேன், நான் ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு நான் ரிஸ்க்கை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு தான் என்னால் ட்ரேட்ஸை சஸ்டைனபிளாக பண்ண முடியும். ஏன்னா இன்கேஸ் 6 ட்ரேட் லாஸ் ஆனாலுமே என்னால் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணாலும் ஓரளவு என்னால் சஸ்டெயின் பண்ணி கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு மந்த்துக்கோ இல்லை 1 வீக்குக்கோ ஒரு 10 ட்ரேட் எடுப்போம்னு வச்சுப்போமே. ஒரு 10 ட்ரேடில் நான் 6 ட்ரேட் லாஸ் ஆகிட்டேன். ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் இருக்கும்போது நான் 6 ட்ரேடு லாஸ் ஆகிட்டேங்க. சித்தத்திட்ட 6% என்னோட கேபிட்டல். இப்போ எனக்கு கேபிட்டல் 10,000 ரூபாய் அப்படின்னா 600 ரூபாய் லாஸ் ஆகிட்டேன். நல்லா நான் வச்சுக்கேன். இப்போ என்கிட்ட பாக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஏன்னா ஒரு மந்த்துக்கு நான் இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணுன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்போது நான் ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் ரிஸ்க் எடுப்பேன், இவ்வளோ தான் லாஸ் பண்ணுங்கிறத நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கேற்றாமே நான் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜியில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது பாக்கி என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஓகேங்களா, 4 ட்ரேட் லாஸ் ஆகிட்டேன்னா 600 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது, நான் 1% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா மினிமம் ரிவார்டு எவ்வளோ வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%. பிஸ்னஸ் பண்ணுறதே அதுக்காக தானே. அப்போது 2% ரிவார்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. 4 ட்ரேட் எடுக்கிறேன், 4 ட்ரேடுமே எனக்கு சக்ஸஸ் ஆகுது. 6 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகிட்டேன், 4 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுறேன். அப்போ யோசிச்சுப்பாங்க, 4 into 2% 8% எனக்கு ரிவார்டு கிடைக்குது. 8% எனக்கு ரிவார்டு கிடைச்சிச்சா? இப்போ யோசிச்சுப்பாங்க, 6% லாஸ் பண்ண இப்போ 8% ரிவார்டு கிடைக்குதுங்கப்போ அந்த 10 ட்ரேடில் லாஸையும் என்னால் ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன். 6% லாஸ் அமௌண்ட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு, பாக்கி 2% ப்ராஃபிட்ல இருந்தேன். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் ஜேர்னியில் நான் ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். அந்த இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு நான் 10% ரிஸ்க்கு. ஸோ ஆக்சுவலி என்னோட ட்ராவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ ஆக்சுவலி ஐ எம் லாஸஸ் வித் மோர் தென் 85,000. அதாவது எனக்கு கேபிட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா
10 lakhs. அதாவது இது நடந்தது 1 year பிஃபோர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். நிறைய பிகினர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கே இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினச்சினா நான் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ட்ராவல் ட்ரேடர் என்னோட மைண்டு ஸ்டேபிளாக இல்லை. என்னோட மைண்டு ஸ்டேபிளாக இல்லாமல் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸை வந்து மெட் பண்ணேன். ஓகேங்களா, ஏன்னா பெரிய லாஸ் அப்படிங்கப்ப என்னன்னா அரௌண்ட் 85,000, 10 lakhs 85,000 அப்படின்னா 8.5% லாஸ் பண்ணேன். ஓகேங்களா, உடனே நீங்க பெரிய ட்ரேடர் ப்ரோ, நீங்க லாஸ் பண்ண மாட்டீங்க ப்ரோ, ப்ராஃபிட் ஆச்சு. எவ்வளோ பெரிய அப்பட்டக்கரா இருந்தாலும் சரி, ட்ரேடிங்ல கண்டிப்பா லாஸ் அப்படிங்கிறது வரும்னாங்க. அதை யாராலையுமே வந்துட்டு மறைக்க முடியாத ஒரு உண்மைதான். ஓகேங்களா, அப்போ எனக்கு லாஸ் வந்து 85,000 லாஸ் ஆயிடுச்சு. பாக்கி என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5%. அதாவது பாக்கி என்னோட 1 month ரிஸ்க்ல வந்து ஒரு 15,000 ரூபாய் பாக்கி இருக்கு. எனக்கு அந்த 3 வீக் என்னோட மைண்ட் ஸ்டேபிளா இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 1 வீக் நான் ட்ரேடே பண்ணல. ஏன்னா எமோஷனலா ஹர்ட் ஆயிருக்கேன். ஏன்னா நானும் ஹியூமன் பீயிங் தானே. லாஸ் ஆனால் அதை என்னாலுமே வந்து அதை ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ண முடியாது, ரிவேஜ் ஷேர் பண்ணுவேன். பட் என்னோட மைண்டோட கேப்பபிலிட்டி தெரிஞ்சு நானே ட்ரேடிங்கை வந்து 1 வீக் அவாய்ட் பண்ணேன். அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட மைண்ட் ஸ்டேபிள் ஆனதுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப்பை உருவாக்கினேன் அடுத்த வீக்கு. ஏன்னா 1 வீக் தான் டைம் இருக்கு. இந்த வீக்குக்குள்ள நான் ப்ராஃபிட் எடுக்கலனாலும் நான் என்ன பண்ணணும், என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் ஒரு ட்ரேடருடைய அடையாளமே. ஸோ கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட், அதாவது ரிஸ்க் எடுக்க போறதுக்கு 10 மடங்கு எனக்கு ப்ராஃபிட்டுக்கான ஒரு ட்ரேட் செட்டப் கிடைச்சிச்சு. அதுல நான் என்னோட பிளானை ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, இதை ட்ரேடா எடுப்பேன். என்னோட கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50,000, அதாவது 15,000 ரூபாய் என் கையில இருக்கு. 15,000 அந்த 15,000 ரூபாய் நான் ரிஸ்கா யூஸ் பண்ணேன். ஓகே, என்னால முடியும். அரௌண்ட் 8.5% லாஸ் ஆயிட்டேன். அவ்வளோ ட்ரேட் பண்ணேன். பட் எனக்கு இருக்க ஒரே சான்ஸ் இந்த ஒரு ட்ரேட் தான். ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப்பை உருவாக்குனேன். அந்த ப்ராப்பரான ட்ரேட் செட்டப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கிட்டு கண்டிப்பா அந்த 1 வீக் அப்படிங்கிட்ட நான் ஸ்விங் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணி அந்த 1 வீக் வெயிட் பண்ணேன். நான் பயப்படல. ஏன்னா என்னால இந்த வீக் அதாவது இந்த மந்த் என்னால லாஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மந்த் அதை ஓவர் கம் பண்ண தைரியம் என்கிட்ட இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒரு கான்ஃபிடென்ட் என் மேல எனக்கு இருக்கும். ஓகேங்களா, அப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து ஓகே சர்வீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டு பி டூ தட். பண்ணலாம். 15,000 ரூபாய் ரிஸ்க் இருக்கேன். நான் சொன்ன 1:10 ரிவார்டு. 1 மடங்கு ரிஸ்க் 10 மடங்கு ப்ராஃபிட் அப்படிங்கப்போ 15,000 ரூபாய் ரிஸ்க் எனக்கு 1,50,000 இந்த ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா, அப்ப அந்த 1,50,000 என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்தேன். 1 வீக் வெயிட் பண்ணேன். ஸோ 1 வீக் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ ஆஃப்டர் 31st அந்த டேட் வந்து 31st நாளைக்கு வந்து விதிஞ்சா மந்த் எண்ட் நியூ மந்த். ஸோ வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னோட ட்ரேட் செட்டப் கம்ப்ளீட்டா பாஸ் ஆயிடுச்சு. அதாவது 1.5 lakhs இந்த ப்ராஃபிட், அதாவது 10x. இதை கூட நான் ஒரு பெரிய மீடியாவில் சொல்லியிருப்பேன் 10x ப்ராஃபிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா என்னோட பிளான்ல ஸ்டிக் பண்ணேன். எனக்கு ஒரே நோக்கம் என்னன்னா என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான பிளான் என்ன, அதுக்கான டைம் கொடுத்தேன். நான் இப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனால் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, என்னாலே முடியல தான். பட் நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கான டைம் கொடுத்தேன். டைம் கொடுத்து அந்த மந்த் முடியும் போது நான் என்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணா போறேன்னு நினைச்சேன். பட் இப்போ நீங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ 85,000 லாஸ்ல 1.50 lakhs இந்த ப்ராஃபிட் மை ஹேண்ட். அப்போ என்னோட லாஸ் 85,000 நான் ரெக்கவர் பண்ணி அரௌண்ட் 65,000 என்ன பண்ணினேன் என்னோட பாக்கெட்ல போட்டுக்க முடிஞ்சு. அப்போ எனக்கு லாஸ் இருந்தாலும் அந்த 1 டேல என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேபிட்டல் ப்ரொடெக்ட். எந்த கேபிட்டல் இருந்தாதான் என்னுடைய வருமானத்தை தொடர முடியும். எந்த கேபிட்டல் இல்லை அப்படின்னா என்னால என்னோட வருமானத்தை என்ன பண்ண முடியாது, தொடர முடியாது. லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு. அப்போ உங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கட்டுக்குங்க. அந்த கேபிட்டல் ப்ரொடெக்டுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா உங்களுடைய ட்ரேடை வந்து சஸ்டெயின் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. லாஸ் ஆயிடுச்சு, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா கேபிட்டலை என்னைக்குமே லூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இருக்கிற கேபிட்டலுக்கு நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறேன், என்னோட ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளோ. ஒரு ட்ரேட் எடுக்க போனா ஃபர்ஸ்ட் ஹவ் டு பி ஃபிக்ஸ் ஹவு மச் யூ கேன் டேக்கிங் ரிஸ்க். நீங்க ரிஸ்க் எவ்வளோ எடுக்க போறீங்க, ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்ல, அந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் கொடுக்க போறது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியை ரன் பண்ண முடியும். ட்ரேடிங்ல நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா இதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனா பிகினர் ஸ்டேஜில் நமக்கு அது தெரியறது இல்லை. ஏன்னா
என்ன சொல்றாங்க அப்படின்னு இன்ஃபுளுசர்ஸ் ஆகணும், சோசியல் மீடியாவாக இருக்கணும், ஒரு பேராசை வார்த்தைகளை வந்து இந்த இடத்துல கூறிட்டு இருக்காங்க. இவ்வளோ பண்ணுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், இவ்வளோ பண்ணலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ப்ராஃபிட் பண்ணலாம், பட் அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஹை பட்டன் கொடுக்குறேன். அதில் வந்து ஹவு டு மேக்கிங் த 1 crore இந்த ட்ரேடிங் ஹவு எப்படிங்கிறத தெளிவா லாஜிக்கான விஷயத்துல வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நான் ஹை பட்டன்ல தரேன். நீங்க அதை போய் தெளிவா பாருங்க. அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ் அப் பட்டனும் எங்களோட இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். இனிமே அண்டில் தென் பை பை, டேக் கேர்.